பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு அதிமுக்கியமான அறிக்கை என்பது போய் சேர்ந்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை எப்படி பிரிப்பது, டீலிமிட்டேஷன் என்கிற அஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு எப்படி செயல்படுத்துவது என ஒரு அதிபயங்கர அறிக்கை 850 வரைக்குமாக சீட்டுகளை பிரிப்பதற்கான அந்த செயல் திட்டத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. பிரதமரினுடைய EAC எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் தமிழ்நாடு தொடங்கி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களை எப்படி அங்க இருக்கக்கூடிய தொகுதிகளை பிளக்கப் போகிறார்கள், பிரிக்கப் போகிறார்கள். இந்த திட்டம் இதை சட்டமாக மாற வாய்ப்பு இருக்கிறதா? கடந்த காலத்தில் டீலிமிட்டேஷன் பில், அதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் சண்ட மாறுதம் செய்தார்கள். இன்றைக்கு பார்த்தா இந்தியா கூட்டணிக்குள்ளேயே திமுக என்கிற கட்சி இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை. இந்த ஒற்றுமை அல்லது ஒருங்கிணைப்பு சாத்தியமா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த பிரிண்ட்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். PM அட்வைசரி பேனல் ஸ்டடி சாக்ஸ் அவுட் டார்கெட்டட் டீலிமிட்டேஷன் பிளான் ஸ்பிளிட் 170 லோக்சபா சீட்ஸ் டு டேக் டோட்டல் 824 என்கிற ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் எத்தனை தொகுதி இருக்கு? 543 தொகுதிகள் இருக்கா? அது என்ன குறிப்பிட்டு 170 தொகுதிகளை மட்டும் நீங்க பிளக்குறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப சில தொகுதிகளில் மட்டும்தான் அளவுக்கு அதிகமாக மக்கள் தொகை பெருகி இருக்கிறதா? இது எந்தெந்த ஜோனுக்குள்ள, எந்தெந்த ரீஜனுக்குள்ள வருது? பாஜக ஏற்கனவே வெற்றி வாய்ப்புடைய கால் பதித்திருக்கக்கூடிய மாநிலங்கள் இல்லையா, அல்லது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலமா? மக்கள் தொகையின் அடிப்படையை தாண்டி வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ்? இப்படியான பல கேள்விகள். சில தொகுதிகளை 3ஆக உடைப்பது, பல தொகுதிகளை 2ஆக பிளப்பது என்கிற இடத்திற்கு போய் ஒவ்வொரு மாநிலங்களிலும் பிரித்து இதை அதிகபட்சமாக கொண்டு செல்வது எப்படி என்பதை பதிவு செய்கிறார்கள். அவங்க ரொம்ப கவனமாக அடிப்படையில் வைப்பது மகளிர் வாக்குகள் பரவலாக, அதை ஒரு பேஸ் லைனாக வச்சு ஈக்குவலாக இல்லை ஓரளவுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் காமனாக வந்தால் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம். SIRக்கு பிறகு பூத் எண்ணிக்கையை கூட்டினார்கள். ஒரு 1000 பூத்தோ என்னமோ கூடியது. அப்படி கூடும்பொழுது என்ன பண்ணாங்க, இந்த பூத்து வாரியாக இவ்வளோ பேர் இருக்கணும்னு ஒரு எண்ணிக்கையை வச்சுட்டு அதுக்கு தகுந்தாற் போல ஏற்கனவே இருந்ததை பிரித்தாங்க. ஒரே வீட்டில் 2 பேருக்கு ஒரு பூத்து, இன்னொரு ஆளுக்கு வேற பூத் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த முறை வந்தது வாக்கு செலுத்துவதற்கு. அது என்னன்னா அவங்க சிஸ்டம் ஜென்ரேட்டடாக போட்டு சாஃப்ட்வேர்ஸை வச்சு பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்தது. இப்போ என்னன்னா மகளிர் வாக்கு அப்படிங்கிறது பரவலாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. 543 824 ஆகணும்னா உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 280 பிரிக்கிறீங்க. அதுக்கு 170 லார்ஜர் கான்ஸ்டிட்யூன்சிஸை பிரிச்சிங்கன்னா நீங்கள் அதில் சிலது 2ஆவும் சிலது 3ஆவும் உடைக்கும் போது கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு பிரதமரினுடைய EAC. பிரதமருக்கு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில்னு ஒரு கவுன்சில் இருக்கு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதில் ஆலோசனைகள். இதில் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷர்மிகா ரவி அவர்கள், அவங்க ஒரு எக்கனாமிஸ்டாக அதில் லெக்சர்ஸ் கொடுக்கக்கூடியவங்களாக அவங்களுடைய ப்ரொஃபைல்ங்கிறது வேறுவாக இருக்கிறது. நம்முடைய முன்னாள் தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவி அவர்களுடைய மகள் அவங்க. அதை தாண்டி அவங்களுடைய ஐடென்டிட்டி என்பது அந்த துறை சார்ந்திருக்கிறது. பிரதமருக்கே ஆலோசகராக இருக்கிற அந்த குழுவில் அவங்களும் ஒரு மெம்பராக இருக்கிறாங்க. அவங்க நடுவில் சொன்ன ஒரு பேச்சு கூட ரொம்ப வைரலாக போச்சு. ரூபாயின் மதிப்பு டாலருக்கு 100 ரூபா வந்தா என்ன, $1 100 வந்தா என்ன, இப்ப அது இன்னொரு நம்பர் தானே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்ப டாக்டர் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தவர்கள், இது ஒரு எக்கனாமிஸ்ட் பார்வை மாதிரியே இல்லையே, கட்சிக்காரங்க கூட இதை சொல்ல மாட்டாங்களே என்பதெல்லாம் விமர்சனமாக வைக்கப்பட்டது. நம்ம அதை ஒரு பக்கம் வைப்போம். இந்த இடத்துல கான்ஸ்டிட்யூன்சி சைஸ், கம்போசிஷன் அண்ட் த கேஸ் ஃபார் டீலிமிட்டேஷன் இன் இந்தியாஸ் லோக்சபா 2009 to 2024 அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அறிக்கையை அவங்க ஒர்க் பண்ணி டீடைல்டு ரிப்போர்ட்டாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை நீங்கள் எப்படி பேர் பண்ண போறீங்க, விமன் ஒன்லி போலிங் பூத்ஸ், ஈவினிங் போலிங் ஹவர்ஸில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறது என்பதெல்லாம் செய்கிறாங்க. இது ஆக்சுவலாக நடத்தியதே, இந்த ஸ்டடிக்கு தலைமை பொறுப்பேற்றிருப்பதே டாக்டர் ஷர்மிகா ரவி அவர்கள் அப்படிங்கிறதையும் இந்த பிரிண்ட் பதிவு செய்கிறாங்க. மெம்பர் ஆஃப் EACPM. அதே போல் பார்த்தீங்கன்னா மோதித் கபூர் அப்படிங்கிறவர் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிளானிங் யூனிட், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் டெல்லி சென்டரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்வியாளருமாக இருக்கிறவர். அவர் அங்கே பொறுப்பில் இருக்கக்கூடியவர். கல்வியாளருங்கிறத தாண்டியும் அவர் அங்கே தலைமை பொறுப்பில் அங்கே இருக்கார். ஸோ அரசினுடைய புள்ளி விபரம் சார்ந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் யூனிட்டில். ஸோ இந்த அவங்க ஒரு விஷயமா கொண்டு அந்த பேப்பரை கொண்டு வராங்க. 2029 தேர்தலுக்கு முன்பாக டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வருவது என்பதில் மோடி அரசு மிக உறுதியாக இருக்கிறது. அதற்கான செயல் திட்டம் தான் இது என்பதை விபரம் அறிந்தவர்கள், நம்ம அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் சரி பதிவு பண்ணுறாங்க.
மத்திய அரசு கடந்த ஏப்ரல் மாதம் 3 மசோதாக்களை கொண்டு வந்தது. 3 டீலிமிட்டேஷனோட கொண்டு வராங்க. லேட்டஸ்ட் ஃபிகர் சென்சஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு 543 850 உயர்த்துவது அப்படின்னு. அதே மாதிரி விமன் ரிசர்வேஷன் பில் அதில் கொண்டு வந்து கிளப் பண்ணாங்க. அது மிகப்பெரிய மோசடி அப்படின்னு நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இட் வாஸ் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃபார்ஸையே அவங்க செயல்படுத்த துடித்தார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த மசோதாக்கள் 17 ஏப்ரல் அன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டது. ஏன்னா 2/3 மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இங்கிருந்து வாக்களித்தவர்களில் நமக்கு இன்னும் அந்த இது ஞாபகம் இருக்கு. குரல் வாக்கெடுப்பு நடுவில் குரல் வாக்கெடுப்பு இல்லை, அவங்க சீட்டில் உட்காந்து தான் ஓட்டு போட முடியும். அந்த வாக்கு பதிவாகிறது, அந்த எண்ணிக்கை சிலருக்கு அந்த வாக்கு பதிவாகாமல் இருந்திருக்கும். அவங்க எய்தர் ஃபிசிக்கலாக போடலாம் இல்லை மறுபடியும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இதில். ஏன்னா அந்த கரெக்டாக அந்த பஸர் கேட்ட பிறகு நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஃபுல்லாக டிஜிட்டைஸ் தான். முன்ன பின்ன அதில் ஆட்சிப்பட்டது முடிந்த அந்த எண்ணிக்கை திரையில் வரும் பொழுது இந்தியா கூட்டணியாக அன்றைக்கு இருந்தவர்கள் அல்லது எதிர்க்கட்சி கூட்டணி எம்பிக்கள், ஏன்னா அதுக்கு முன்பாகவே அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியேறிவிட்டார். மம்தா பானர்ஜி தனித்து தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சந்திச்சாங்க. இப்படியான சிக்கல்கள் எல்லாம் இருந்தது. ஸோ அவங்க மொத்தமும் கையொலி எழுப்பி அதை ஆரவாரமாக கொண்டாடியது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதில் ஹைலைட் என்னன்னா, இவங்க இந்த மசோதாவை தோக்கடிச்சு அடுத்த 10 நிமிஷத்தில் வெளியில் வந்து என்டிஏ எம்பிக்கள், அதாவது ஆளுங்கட்சியினுடைய எம்பிக்கள் எல்லாம், குறிப்பாக பெண் எம்பிக்கள் போராட்டம், எதிர்கட்சிகளை விமர்சித்து கையில் பிளக்கார்டோட நம்ம இந்த பேனர் கிணறுலாம் அடித்து கையில் தட்டிலாம் கொண்டு போவோம் இல்லையா, அந்த இதில் எழுதி அதை தட்டியை கிட்டிலாம் கொண்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ 10 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்கிரிப்டை கொடுத்து அடித்து பிரிண்ட் எடுத்து சுட சுட வாங்கி அதில் அந்த கைப்பிடியில் அந்த குச்சை கட்டி இவ்வளோலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஏற்கனவே அடித்து கொண்டு வந்து உள்ளே வச்சுருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. எதிர்கட்சிகள் பெண்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அந்த நரேட்டிவ் சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி அடுத்த நாள் காலையில் பார்லிமெண்ட் வாசலில் அந்த பிரமிசிஸ்குள்ள ஒரு போராட்டம், இப்படியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்க. இந்தியா முழுக்க இருந்து பாஜக பெண் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தலைவர்கள் எல்லாரும் அதை கடுமையாக கண்டிச்சது போனது. என்டிஏ விசஸ் இந்தியாவாக விசஸ் அப்போசிஷனாக அது மாறியது. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் அப்போ செஞ்சதெல்லாம் நமக்கு நினைவு வரும். அதே மாதிரி இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் கிரைட்டீரியான் எல்லா இடத்துக்கும். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது டாக்டர் ஷர்மிகா ரவி அவர்களுடைய இந்த விஷயங்கிறது, நீங்கள் பிளைனாக எல்லாருக்கும் ஏற்றுறது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். மேக்ஸிமைஸ் ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு 2ஆக 3ஆக உடைப்பது, குறிப்பிட்ட தொகுதிகளை சூஸ் பண்ணி உடைப்பது அப்படிங்கிற இடம் வராங்க. இப்போ நீங்கள் நம்ம சட்ட ரீதியிலாக ஒரு கேள்விகள் போகும்போது ஆர்பிட்ரிங்கிற வார்த்தையை அடிக்கடி நம்ம சட்டங்கள் சார்ந்து நீதிமன்றங்களுக்கு போகும்பொழுது ஒரு சட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா ஆர்பிட்ரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. குறிப்பாக எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் கன்வின்சிங் டேட்டாவோ ஃபேக்டோ இல்லாமல் நீங்கள் ஒரு சட்டத்தை இயற்றுறீங்கன்னா ஆர்பிட்ரிங்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு நம்ம தமிழ்நாடு சென்ட்ரிக்காக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை 21 தேர்தலில் உறுதிப்படுத்துகிறாரு. அதற்கு பிறகு அதை சேலஞ்ச் பண்ணி பலரும் உச்சநீதிமன்றத்திற்கு போகிறார்கள். உச்சநீதிமன்றம் அந்த இடஒதுக்கீட்டை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுது, ரத்து செய்கிறார்கள். அவங்க அப்போ சொல்லப்பட்டது போதுமான அளவுக்கான பேக்கிங் டேட்டா இல்லை, சமீப காலத்தில் நடத்தப்பட்ட எந்த ஆய்வு அல்லது எந்த புள்ளி விவரம், எந்த தரவுகளின் அடிப்படையில் இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளவு சதவீதம் ப்ரொபோஷனலாக அல்லது இந்த ரீசன் 10.5 அல்லது 7.5% இப்படிலாம் நீங்கள் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லை, இந்த ஃபிக்ஸேஷனுக்கு என்ன பேஸ் டேட்டா என்பது ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டது. வேறொரு வழக்குகள் போகும்பொழுது கூட உங்களுக்கு உள் ஒதுக்கீடு சார்ந்த வழக்கு, அதில் அது ஆர்பிட்ரினஸ்குள்ளே வராது. இப்போ வேறு சில சட்டங்களை கொண்டு வராங்கன்னா இந்த சட்ட திருத்தத்துக்கான தேவையே இல்லை, அல்லது இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு போதுமான அளவுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இல்லை, சப்போர்ட்டிங் ஃபேக்ட் இல்லை, இது வெறும் ஒரு கோணமே தவிர எங்களுக்கு தோணுதுன்னு நாங்கள் மாற்றிட்டோம் என்பதாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி இந்தந்த இடங்களை நாங்கள் சூஸ் பண்ணி இப்போ அதை 2ஆக 3ஆக உடைக்கிறோம்னா அது எப்படி சரியானதாக இருக்கும், அல்லது எதன் அடிப்படையில் நீங்கள் அதை செர்ரி பிக் பண்ணுறீங்க? நீங்கள் இந்தியா முழுக்க 540 இருக்குது, 170 நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 3 1 பங்குன்னு ரஃபாக எடுத்துக்கலாம். இந்த 3 1 பங்கு எதன் அடிப்படையில் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? அப்போ அந்த இடம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. 2027 சென்சஸுக்கு பிறகு வரக்கூடிய 50 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இப்போது நாம் அதை நோக்கி செல்லலாம். ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் 2 முறை 25 ஆண்டுகள் ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஸோ 27 டேட்டா வந்த பிறகு இதை நீங்கள் எப்படி ரீட்ரா பண்ணலாம் என்கிற இடத்தில் பதிவு பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா 170 கான்ஸ்டிட்யூன்சிஸ் அப்படிங்கிறது
ஓட்டர் டேர்ன் அவுட்டை கூட அதிகப்படுத்தும். பல நேரங்களில் நீங்கள் பிளக்காமல் இருக்கிறதுனால நீண்ட நேரம் க்யூவில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் சோர்ந்து போய் ஓட்டு போடாமல் போகிறதுக்கு இருப்பது கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. 59 கான்ஸ்டிடுவன்சிஸை 2ஆகவும் 111 கான்ஸ்டிடுவன்சிஸை 3ஆகவும் பிரிக்க வேண்டும் என்கிற ப்ரப்போசலை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்த முடிவு வரீங்க இல்லையா, இது எந்த டேட்டாவின் அடிப்படையில்? 2024 தேர்தலின் அடிப்படையில்னா ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு எடுக்கிறீங்க. ஓட்டர் லிஸ்ட்டு தான் உங்களுக்கு இருக்க அவைலபிள் டேட்டானா பிறந்த குழந்தைகளில் தொடங்கி நீங்கள் ஓட்டரை வச்சு தொகுதியை பிரிப்பீங்களா, இல்லை பாப்புலேஷன் அடிப்படையில் தொகுதியை பிரிப்பீங்களா? ஒரு எம்பி என்னவர் அங்கே வாக்களிக்க வயதில் இல்லாத அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் நலனுக்கும் சேர்த்தான பிரதிநிதித்துவம் வரணும். நீங்கள் வேறு ஓட்டர் கவுண்டை வச்சு இப்படி பிரிக்கிறது சரியாக இருக்குமான்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்டாக அது மாறுகிறது. இன்னொன்று 2011 தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அவைலபிள் சென்சஸ். அதன் அடிப்படையில் இதை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. இப்போ 27 கடந்த முறை அதிகமாக இருந்தது, அந்த மாநிலத்திலேயே அதிக பாப்புலேஷனோட இருந்த ஒன்று இந்த 16 ஆண்டுகளில் பிறப்பு விகிதம் குறைந்தோ அல்லது அங்கிருந்து மக்கள் இடம்பெயர்ந்தனாலேயோ பாப்புலேஷன் கம்மியாக இருந்திருக்குன்னு வைங்க. நீங்கள் இப்போ அதை 3ஆக பிரித்தா அது சரியாக இருக்குமா? எப்படி கரெக்டாக இருக்கும்? அப்போ 27 சென்சஸ் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் தொகுதிகளை கண்டுபிடித்து சூஸ் பண்ணி எடுத்து இதை 2ஆக பிரிக்கலாம், இதை 3ஆக பிரிக்கலாங்கிறதே கன்வின்சிங்காக இல்லை. அது ஏற்கத்தக்கதுங்கிறத தாண்டி அது விவாதிக்கப்பட வேண்டியது, இன்னும் வெளிப்படைத்தன்மை தேவைப்படுகிற ஒரு இஷ்யூவாக மாறுகிறது. இதுதான் நம்ம கவனிக்கணும். மெட்ரோபாலிட்டன் கான்ஸ்டிடுவன்சிஸ் இன் சதர்ன் ஸ்டேட்ஸ் அவங்க குறிவைக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்ன அந்த 3-வே ஸ்பிளிட்டுக்கு தென்னிந்தியாவினுடைய மெட்ரோபாலிட்டன் கான்ஸ்டிடுவன்சிஸ் பேஸில் கரெக்டாக வராங்களா? தென்னிந்தியாவுக்கு இது மாற்றாக போக அல்லது சரியாக இருக்குமாங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய இடத்துல, உதாரணத்துக்கு ஹைதராபாத், செகண்டராபாத் இன் தெலுங்கானா, இது ரெண்டும். கொல்கத்தா தக்ஷின் வெஸ்ட் பெங்கால். செகண்ட் இஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜர் மெட்ரோபாலிட்டன் அண்ட் செகண்டரி அர்பன் கான்ஸ்டிடுவன்சிஸ் இன் ஹிந்தி பெல்ட் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். நீங்கள் சவுத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 தான், ஹைதராபாத் செகண்டராபாத் மட்டும்தான். கொல்கத்தா தக்ஷின் உங்களுக்கு அங்கே பெங்கால் வருது. உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் அந்த பக்கம் இதுக்கு போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிட்ட ஈஸ்ட் இந்தியா, அங்கே வெஸ்ட் இந்தியாவுக்கு போகுதுன்னா அடுத்து அவங்க கான்ஸ்டியூட் பண்ணுறது ஹிந்தி பெல்ட். அப்போ ஹிந்தி பெல்ட்டில் நீங்கள் இன்னும் அதிகமாக பிரிச்சிங்கன்னா அங்கே எண்ணிக்கை மிக அதிகமாக போகுங்கிற கேள்வி வரும். பாவ்நகர், ராஜ்கோட், இது 2 குஜராத்தில், விசாகப்பட்டினம் இன் ஆந்திர பிரதேஷ், கன்னியாகுமரியின் தமிழ்நாடு. இதெல்லாம் இப்போ கன்னியாகுமரியே நீங்கள் 2ஆக அல்லது 3ஆக 3-வே ஸ்பிளிட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே கன்னியாகுமரிங்கிறது எய்தர் காங்கிரஸ் ஆர் பிஜேபி, உங்களுக்கு நேஷனல் ஓட் பேங்க் அப்படிங்கிறது தான் கூட. கம்யூனிஸ்டுகள் டு ஒன் எக்ஸ்டென்ட் அவங்களுக்கான ப்ரெசன்ஸும் இருக்குது. அவங்க அங்கே கன்சிடரபிள் ஒரு ஃபோர்ஸாக இருக்காங்கன்னா அப்போ அங்கே எண்ணிக்கை கூடும் பொழுது யாருக்கு சாதகமாக போகும்னு ஒரு கேள்வி இந்த தரப்பு எழுப்புவாங்க. ஆச்சா, தேர்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் tribal rural constituencies with high scheduled tribe population shares. உதாரணத்துக்கு லோஹர்தாகா ஜார்க்கண்ட்லையும் ஒடிஷாவில் கந்தமால் ஆகிய தொகுதிகள் இங்கெல்லாம் உடைக்கலாம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. 2-வே ஸ்பிளிட்டுங்கிறது நேச்சுரல் ரெக்கமெண்டேஷன். அது பார்த்தீங்கன்னா கேரளாலையும் பஞ்சாப்லையும் செகண்டரி அர்பன் கான்ஸ்டிடுவன்சிஸை மொத்தமாகவே நீங்கள் 2ஆக பிளக்கலாம் என்பது ஒட்டு மொத்தமாக கேரளா முழுக்க அப்படிங்கிறது. கேரளாவில் 20-30 ஆகணும், தமிழ்நாட்டில் 39-59 ஆகணும், ஆந்திராவில் 25-38 ஆகணும், கர்நாடகாவில் 28-42 ஆகணும் என்று இந்த ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் சைட் அவுட் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசம் 80-120 ஆகும், பீகார் 40-60 ஆகும், மகாராஷ்டிரா 48-72 ஆகும்னு இங்கே கூடுறதுக்கும் அங்கே கூடுறதுக்கும் அந்த ப்ரப்போர்ஷனை பார்த்தீங்கன்னா இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த எண்ணிக்கைகள் மலைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இப்படியானதை நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா இது கவனிக்கத்தக்கதா என்பது கடந்த காலத்தில் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் பிரகாஷ் பிரபாகர் நாவ்லேக்கர் அவர்களுடைய தலைமையிலான ஹை லெவல் கமிட்டி ஆன் டெமோகிராஃபிக் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த இதுலேயும் இவர் இருந்திருக்கிறார். சென்சஸ் கமிஷனர், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. அவங்க சில விஷயங்களை இதுக்கு முன்பாக இன்னொரு ரெக்கமெண்டேஷனாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியானதை அடிப்படையில் வைத்து ஒரு விஷயத்தை பாஜக அரசு உந்தி தள்ளுகிறது. இது என்னவா போக போகுதுங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கிறது. திரும்ப திரும்ப நீங்கள் டீலிமிட்டேஷன் எந்த வழியில் கொண்டு வந்தாலும் கேள்வி, உத்தரவாதம் தென்னிந்திய மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுமா? நீ இன்னைக்கு பாஜக, அன்னைக்கு இருந்தது காங்கிரஸ், நடுவில் தேர்ட் ஃப்ரண்ட் இருந்தது எங்களுக்கு விஷயம் அல்ல. மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்தணும் என்பது. அதை அமல்படுத்தியதற்காக நாங்கள் எதற்காக எங்களுடைய ரைட் ராயல் ஷேரை இழக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் அதை நீங்கள் வெளிப்படையாக கொடுத்தால்தான் இந்த சிஸ்டம்ங்கிறது ப்ராப்பரானதாக சிக்கல் இல்லாமல் இருக்கும். இன்னொரு 25 ஆண்டுகள் இதை தள்ளி போடுவதனால் ஒன்றும் நடந்து விட போவதில்லை என்கிற பார்வையும் இருக்கிறது. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது, நாடாளுமன்றத்தில் இது எப்படி செல்கிறது, ஆதரவு எதிர்ப்புகள், அந்த உள்ளடி அரசியல், அதெல்லாம் குறித்து நம்ம விரிவாக வேறொரு காணொலியில் கூட பேசலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.